ஹாய், ஹலோ எவ்ரிஒன். திருக்குறள் சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 5 அதிகாரம் முடிச்சுட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6வது அதிகாரமான அடக்கமுடைமை. ஏற்கனவே முடிச்ச அதிகாரம் எல்லாமே நம்மளோட ஏடி அகாடமி யூடியூப் சேனல்ல திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்டுக்குள்ள இருக்கும். அப்புறம் டெலகிராம் சேனல்லையும் நான் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க 2யுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே பார்த்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்குமே ஈஸியா இருக்கும். திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 25 அதிகாரம் மட்டும் இல்லாம 6th இருந்து 12th வரைக்கும் கொடுத்திருக்க திருக்குறளையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் திருக்குறள் அப்படிங்கிறது முழுமையா நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இது யூனிட் 8ல திருக்குறள் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. அதுலயும் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது கவர் ஆகுறதுனால ஒரு 10 கொஸ்டினாவது திருக்குறள்ல இருந்து கேட்டுருவாங்க. சோ திருக்குறளுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம அதிகாரத்துக்குள்ள போகலாம். அடக்கமுடைமை. முதல் குறள், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அடக்கமா இருக்கிறவங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, சொர்க்கம் நரகம்னு சொல்லிட்டு. அடக்கமா இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, அடக்கம் இல்லாம இருக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கறதுதான் வள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிடுறாரு. அடக்கம் அமரருள் உய்க்கும். அமரருள் அப்படிங்கிறது என்னது? சொர்க்கம். உய்க்கும்னா செலுத்தும். அடக்கம் அமரருள் உய்க்கும். ஆனா நம்ம அடக்கத்தோட இருக்கிறது சொர்க்கத்துக்கு நம்மளை அழைத்து செல்லும். அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். அடங்காமல் இருப்பது ஆறிருள் அப்படிங்கிறது நரகம். நரகத்துக்கு உய்த்துனா செலுத்திவிடும் அப்படிங்கறதா இந்த குறளோட பொருள். இதுல அடக்கம் அப்படின்னு அவர் எதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, நாவடக்கம், மனதால எல்லாத்தையும் அடக்குறது, எல்லாத்தையும் தான் இவரு அடக்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். 2வது குறள், காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிருக்கு. ஒருத்தங்க கிட்ட எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும் அவர் அடக்கத்தை தான் உயர்ந்த பொருளாக கருதி காக்க வேண்டும். அடக்கம் அப்படிங்கிற ஒண்ணு அவருடைய லைஃப் லாங் அவர் அதை கடைபிடிச்சு ஒழுகணும். அடக்கம் அப்படிங்கிற ஒரு பண்பை அதை விட அவருக்கு உயர்ந்த செல்வத்தை தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிடுறாங்க. காக்க பொருளா அடக்கத்தை. பொருள் அப்படிங்கிறது அந்த அடக்கத்தை தான் அவர் உயர்ந்த பொருளாக கருதணும் அப்படின்னு சொல்றாரு. பொருளா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? உயர்ந்த பொருளாக கருதி அடக்கத்தை காக்க கடைபிடித்து ஒழுக வேண்டும். ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிருக்கு. அதை விட சிறந்த செல்வம். ஆக்கம் அப்படின்னா என்னது? செல்வம். அதை விட சிறந்த செல்வம் அந்த உயிருக்கு வேறு எதுவும் இல்லை. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் கிள்ளை உயிருக்கு. 3வது குறள், செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆட்சி நடங்க பெறின். ஒருத்தங்க அடக்கத்தோட வாழ்றதுதான் அறிவுடைமை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்நாள் முழுக்க அடக்கத்தை மட்டுமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அடக்கமானது நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவங்களுக்கு பெருமையை தேடித்தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. செறிவறிந்து சீர்மை பயக்கும். செறிவு அப்படின்னா அடக்கம். செறிவு அறிந்து சீர்மைனா சிறப்பு. அடக்கத்துடன் நடப்பவர்களுக்கு சிறப்பு பயக்கும். அறிவறிந்து அப்படின்னா இதை அடக்கத்தோட நடிக்கிறதா அறிவுடைமை. அறிவுடைமை அப்படிங்கிறது அறிந்து ஆற்றின் அடங்க பெறின். அறிந்து தன்னோட வாழ்க்கை முழுக்க அடக்கமாக வாழ்ந்தால் அடங்க பெறின் அப்படின்னா என்னது? அடக்கமாக வாழ்றது. அப்படி வாழ்ந்தா அவங்களோட அடக்கமானது நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவங்களுக்கு பெருமையை தரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐயா ஏபிஜே அப்துல் கலாம், காமராஜர் அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் எப்பவுமே அவங்க அடக்கத்தோட தான் நடந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு உயர்ந்து போனாலும் அடக்கத்தை நம்ம காக்கணும் அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். 4வது குறள், நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது. தன்னோட நிலைமையில இருந்து மாறுபடாம எப்பவுமே அடங்கி இருக்கிறவனுடைய உயர்வு எது மாதிரி இருக்குமா? மலையோட உயிரை விடையும் ரொம்ப உயர்வானது அப்படின்னு யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. மறுபடியும் அவர் ஒரே விஷயத்த தான் சொல்றாரு. நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அடக்கத்தை மட்டுமே காக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் மறுபடியும் ஒவ்வொரு குறள்லையும் வேற மாதிரி சொல்றாங்க. நிலையின் தெரியாது அப்படின்னா நம்மளோட நிலைமையில இருந்து மாறாம அடங்கியான் தோற்றம். மாறாம அடங்கி இருக்கிறவங்களோட தோற்றம்
மலையினும் மானப் பெரிது. மலையின் உயர்வை விடையும் மிகவும் பெரியது அப்படின்னு சொல்றாங்க. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. 5வது குறள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவா இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அதுலயும் செல்வந்தர்களுக்கு பணிவு அப்படிங்கிற பண்பு இன்னொரு செல்வம் சேர்ந்தது போன்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த குறளோட பொருள் நம்ம குறளை வாசிச்சாலே புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் நல்லது பணிவா இருக்கிறது. அவர்களும் அவர்களுக்குள்ளும் செல்வர்க்கே செல்வந்தர்களுக்கே செல்வம் தகைத்து இன்னொரு செல்வம் சேர்ந்தது போன்றது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. 6வது குறள் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்தர். இப்ப ஆமையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா அதோட 4 காலு அந்த ஒரு தலை இருக்குல்ல அந்த 5 உருவை என்ன பண்ணுமா ஓட்டுக்குள்ள மறைத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட மனிதர்கள் ஆகிய நம்ம 5 பொறிகளான மெய், வாய், கண், மூக்கு, செவி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா அடக்கி இருக்கணும். எப்போ நமக்கு ஏதாவது தீமை வரும்போது ஆமைக்கு எப்படி தீமை வரும்போது இதை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிறாரோ அதே மாதிரி அறத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு தீமை வரும்போது இந்த 5 பொறிகளையும் ஒருத்தன் அடக்கி கொள்வான் அப்படின்னா அவனுக்கு இந்த பிறவியில மட்டும் இல்லாம அது 7 பிறவிலையும் அந்த அடக்கமானது அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கறதான் வள்ளுவர் இந்த குறள்ல அழகா சொல்லியிருக்காரு. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றி. ஒருமையுள் அப்படின்னா ஒரு பிறவில ஆமை போல் ஆமை மாதிரி 5 அடக்கல் ஆற்றின் 5 பொறிகளையும் அடக்கி இருந்தான் அப்படின்னா எழுமையும் எழுமையும் அப்படின்னா 7 பிறவிலையும் ஏமா புடைத்து. ஏமாப்புனா என்னது? ஏமாப்புனா என்னது? பாதுகாப்பு. ஏமாப்பு உடைத்து 7 பிறவிலையும் அவனுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. அப்ப ஒரு பிறவியில அவன் ஆமை மாதிரி 5 பொறிகளையும் அடக்கி வாழ்வான் அப்படின்னா 7 பிறவிலையும் அவனுக்கு என்னது? அந்த அடக்கமானது பாதுகாப்பை தரும். அடுத்து 7வது குறள் யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்ட. 6வது குறள் என்ன சொல்றாரு? 5 பொறிகளையும் அடக்க சொல்றாரு. அத அடக்க முடியலனாலும் நாக்கையாவது நம்ம கட்டாயமா அடக்கதான் செய்யணும். எதை காக்க முடியல அப்படின்னாலும் நம்ம நாக்க ஒன்னையாவது காத்தா மட்டும்தான் சொல் குத்தத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. யாகாவார் ஆயினும் யாகாவார் ஆயினும் அப்படின்னா எதா இருந்தாலும் யாகாவார் ஆயினும் நாகாக்க எதை நம்மளால காக்க முடியல அப்படின்னாலும் நாக்காக நாவை காக்க வேண்டும். காவாக்கால் அப்படி காக்கல அப்படின்னா சோகாப்பர் அப்படின்னா துன்பப்படுவர். எதுக்கு? சொல் குற்றம். சொல்லிழுக்கு அப்படின்னா என்னது? சொற்குற்றம். சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னா துன்பப்படுவாங்க சொற்குற்றத்தால அப்படிங்கிறதா இதோட பொருள். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. உங்ககிட்ட எவ்வளோ பெரிய உயர்ந்த குணங்கள் இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது நாவை அடக்காமல் பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு மனதை துன்புறுத்தும்படி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம கிட்ட எவ்வளோ பெரிய நல்ல பண்புகள் இருந்தாலும் இந்த தீச்சொல் அப்படிங்கிறது நம்ம கிட்ட என்ன ஆகும்? பெரிய குத்தமா மத்தவங்க நம்ம கிட்ட பாப்பாங்க. அது நமக்கு துன்பத்தை தரும் அப்படிங்கிறதா இவர் இன்டைரக்டா இந்த குறள்ல சொல்றாங்க. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. 8வது குறள் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். இப்ப ஒரு குடம் பால்ல ஒரு துளி நஞ்சு கலந்தா கூட அந்த மொத்த பாலும் என்ன ஆயிரும்? நஞ்சா மாறிடும். அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய சொற்கள்ல ஒரு சொல் தீமையான சொல்லா இருந்தா கூட நம்ம பேசக்கூடிய எல்லா சொற்களும் தீமையானதாக மாறிவிடும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளோட பொருள். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின். ஒன்றானும் அப்படின்னா ஒரே ஒரு சொல் தீ சொல்லா இருந்தா பொருட்பயன் உண்டாயின் அதனால ஏற்படக்கூடிய பயன் அப்படிங்கிறது என்னது? நமக்கு துன்பத்தை தான் தரும். நன்றாகாதாகிவிடும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய மத்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நன்றாகாதாகி அப்படின்னா நன்ற ஆகாமல்
தீமையாக தீமையாகிவிடும் அப்படிங்கிறதா இதோட பொருள். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் தீய சொற்களின் பொருளால் பிறருக்கு வரும் துன்பம் சிறிதே என்றாலும் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். அப்படி ஒரு குறை அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பிற அறங்களால வரக்கூடிய நன்மை கூட தீமையாய் போய்விடும். அதுதான் இந்த குறளோட பொருள். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். 9வது குறள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. ஒருத்தங்க இன்னொருத்தங்களை தீயால சூடு வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல அந்த புண் அப்படிங்கிறது ஆறி மேலோட்டமா வடு மட்டும் இருக்கும். அவங்களோட மனசுலயும் அது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா ஒருத்தங்க அவங்க கிட்ட பேசக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா அது அவங்களோட மனதுல என்னைக்குமே ஆறாத ஒரு புண்ணா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எப்பவுமே நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையை விடும்போது பார்த்துதான் பேசணும். அது அவங்களோட மனச எந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சோ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கவனமா பேசணும். அததான் வள்ளுவர் இந்த குறளை அழகா சொல்லியிருக்காரு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. 10வது குறள். கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பாருக்கும் ஆற்றின் நுழைந்து. கதங்காத்து கதங்காத்து அப்படின்னா சினத்தை காத்து, கற்றடங்கள் கற்று வேண்டியவதை கற்று, சினத்தை காத்து, அடக்கம் அப்படிங்கிற பண்பை ஒருத்தவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அறம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட எப்படி போய் சேரலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குமா. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருல. கதங்காத்து கதம் அப்படின்னா சினத்தை காத்து, கற்று அடங்கல் அப்படின்னா கற்ற வேண்டியவருடைய கற்று அடக்கத்தோட இருக்கிறவங்க அப்படி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா செவ்வினா தகுந்த காலம் தகுந்த காலத்தை நோக்கி எதிர்நோக்கி நிற்கும். யாரு? அறம் அப்படிங்கிற பண்பு செவ்வி தகுந்த காலத்தை பார்த்து நிற்கும். யாருக்கிட்ட? கோபத்தை அடக்கி கற்க வேண்டியவத்தை கற்று அடக்கம் எனும் பண்பை கடைபிடிக்கிறவங்க கிட்ட செவ்வி அறம்பாருக்கும் ஆற்றின் நுழைந்து. எப்படி அவங்க கிட்ட ஆற்றினா அடையும் வழி. அவங்க கிட்ட இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் இருக்கவங்க கிட்ட அறம் அப்படிங்கிறது எப்படி போய் சேரலாம் அப்படின்னு தகுந்த காலத்திற்காக வெயிட் பண்ணி அவங்க கிட்ட போய் சேரும் அப்படிங்கறதான் வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. இதோட அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு அதிகாரமா நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.